இந்த மாவட்டத்தில் ஒரு ஹிந்து எழுச்சியை மறுமலர்ச்சியை உண்மையிலே நாம் அனைவரும் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அளவுக்கு நாம் போகக்கூடிய இடங்களில் எல்லாமே சுவாமி மதுராந்தகி மகாராஜ் அவர்களால் ஒரு திட்டம் துவங்கப்பட்டு இன்றைக்கு அது ஆயிரக்கணக்கான கிராமங்களில் பரந்து விரிந்து பல்வேறு சமுதாய சமூக மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறது என்று நாம் சொல்லலை. நம்ம போகும்போது பல தரப்பு மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளை பிடிக்காதவங்க கூட பரவாயில்ல, இந்த ஆசிரமம் நல்லா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. சில எதிரானவர்கள், நமக்கு எதிரானவர்கள் கூட இந்த பணியை எப்படியாவது முடக்க வேண்டும் என்று கூட வேலை செய்யிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னு சொன்னால் அவங்களுடைய சுய லாபத்திற்காகவும் சுயநலத்திற்காகவும் இந்த மாதிரி அவங்களும் இந்த பணியை எப்படியாவது இந்து மத தேவையிடத்தினுடைய பணியை எப்படியாவது முடக்க வேண்டும், அதை டேமேஜ் செய்யணும், சின்ன பின்னமாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கூட்டங்கள் வேலை செய்துட்டுருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. அப்போ அதெல்லாம் நாம் ஃபேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு அரிய பெரிய காரியத்தை நாம் செய்துட்ருக்கோம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பணியை நான் வேற எங்கும் பார்த்ததில்லை. ஆயிரக்கணக்கான சகோதரிகள், நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் எல்லாம் இணைந்து இந்த பணியை நாம் வெற்றிகரமாக செய்துட்ருக்கோம். நாம் இப்போ இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு இணைந்து வேலை செய்வது எப்படி. பொதுவாகவே நான் மட்டும் வேலை செய்தால் என்னுடைய அனுபவங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியும், எப்படி வேலை செய்து. ஆனால் என்னை விட அதிகமாக களத்தில் இருப்பவர்கள் நீங்கள் என்று நான் நம்புகிறேன். உண்மைதானே இல்லையா? இந்த ஆன்மீக பணியில் களத்தில், மக்களை தொடர்பு கொள்ளக்கூடிய களத்தில் அதிகமான பேரை தொடர்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பணியை நீங்கள் தான் இன்னைக்கு சந்திச்சிட்டு இருக்கீங்க. ஒரு சமய வகுப்பு ஆசிரியர் குறைந்தபட்சம் எனக்கு தெரியும், குறைந்தபட்சம் 2 அல்லது 3 சமயப்பு எடுக்கலாம், அல்லது குறைந்தபட்சம் 1 இருக்கலாம். அந்த ஒன்று அவங்க நடக்கக்கூடிய சமயப்பில் அந்த சமயப்பை எப்படி நாம் சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு என்னென்ன யுக்திகளையெல்லாம் நாம் கையாளுகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். அப்போ இணைந்து வேலை செய்வதன் மூலமாக அந்த வெற்றி கிடைக்கிறது. அதனால் என்னை விட அதிகமாக இருக்கக்கூடிய அனுபவசாலிகள் நீங்கள் தான் சொல்லணும் என்ன அப்படின்னு. இணைந்து நாம் பணி செய்வது எப்படி, இணைந்து பணி செய்யணும்னா சுவாமி தெள்ளத்தொலை சொல்கிறார், 100 இளைஞர்களை கொடுங்கள் என்று சொல்கிறார். மக்களே வேண்டும், மற்றவர்கள் எல்லாம் தானாக வரும் அப்படின்னா. இப்போ அதிகம் பேர்களை நாம் இணைத்து இந்த வேலைகளை நாம் கொண்டு போகணும். பொதுவாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல பேர் பல பொறுப்புகள்லாம் ஆசைப்பட்டது உண்டு. நான் உங்களை சொல்லலை. நேற்றுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது டாக்டரும் சாமிஜியும் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து கேட்டார், எனக்கு எப்படியாவது எம்எல்ஏ சீட்டு வாங்கித்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நேற்றைக்கு நடந்த சம்பவம். எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரணும், டாக்டர்கிட்ட ரெக்கமெண்டு சாமிகிட்ட ரெக்கமெண்டு, நான் 1 கோடி ரூபாய் வரை நான் செலவு செய்ய நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த தொகுதியில், எந்த தொகுதியும் சொல்ல விரும்பலை, எந்த ஆளும் சொல்ல விரும்பலை, இந்த தொகுதியில் எனக்கு நீங்கள் சீட்டு வாங்கி தரணும் அப்படின்னு. சாமிக்கு என்ன சீட்டு வாங்கி கொடுக்கல, சாமிக்கு என்ன இது இருக்குதுன்னு தெரியல, எனக்கு அதிகாரம் இருக்குதுன்னு தெரியல. அப்போ டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் வேலை செய்யுங்க, உங்களை ஆட்டோமேட்டிக்காக பொறுப்புகள் வரும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மை தானே இல்லையா? வேலை செய்தால் பொறுப்பு வரும். கேட்டுவாங்க. நம்முடைய பொறுத்தவரை நாம் நிறைய வேலை செய்துட்டு இருக்கோம், நமக்கு பொறுப்பு தந்திருக்காங்க. ஆனால் அந்த பொறுப்புக்கும், அந்த எம்எல்ஏ பொறுப்புக்கும் நம்முடைய பொறுப்புக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இல்லையா? அரசியல்வாதிகளுக்கும் ஆன்மீகவாதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போது நாம் அவங்களும் ஒரு பணியை பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் தப்புன்னு சொல்லலை, நாமளும் பணியை பண்ணிகிட்டு இருக்கோம்.
நம்முடைய பணி என்பது எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஹிந்து வித்யாபீடம் என்ன சொல்கிறதோ அதை நாம் நடத்தி காட்டுவதற்காக வந்த சமூக ஊழியர்கள் என்று நினைக்கிறேன். நான் அப்படி தானே? உங்களை நாம் நம்புகிறோன்னா ஹிந்து வித்யாபீடம் நம்புகிறது. இப்போது நாம் இந்த மாதிரி இணைந்து வேலை செய்கிறது, எல்லாரையும் ஒருங்கிணைத்து வேலை செய்கிறது என்ற பணியை நாம் செய்யணும். ஒரு சமைப்பு மட்டும் எடுக்கிறதில்ல. அப்படின்னா முதல்ல நம்மை நாம், அது நம்மவை, என்னை பிறர் விரும்புவதற்கு நான் எப்படி என்னை நடக்க வேண்டும். புரியுதா சொல்லக்கூடியது? என்னை விரும்புவதற்கு நம்மை விரும்புவதற்கு நாம் எப்படி நம்மை மெருகுபடுத்திக் கொள்வது, அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். இதெல்லாம் கேள்வி தான், பதில் சொல்லக்கூடிய நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா இது கலந்துரையாடல், பௌதிக்கல்ல. நாம் எல்லாம் பேச போகிறோம், நாம் எல்லாம் சேர்ந்து பேச போகிறோம். அவள் என்னை விரும்புவதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் பியூட்டி பார்லர் போகணும். ஒவ்வொரு முடியாக எடுத்து அப்படி சுற்றி போட்டுக்கிட்டு ஒரு 5000 ரூபாய்க்கு அப்படி கொடுத்துக்கிட்டு பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தால் என்னை எல்லாரும் விரும்புவார்கள். அப்படியா? அப்போ நாம் என்ன பண்ணலாம்? என்னை விரும்புவதற்கு நான் என்னென்ன செய்ய வேண்டும்? அன்பாக பேச வேண்டும். இதெல்லாம் நீ எழுதிக்கல. என்ன மகேஸ்வரி அக்கா என்ன சொல்கிறீங்க? ஓ அப்படி. அப்போ எல்லாரும் நாம் நினைக்கிறது ஒன்றா இருக்குது, அது கூட வச்சுக்கலாம். அப்போது ஒன்று கூட ரமேஷன் சொன்ன மாதிரி ஒரு ஆள் ஒரு பாயிண்ட் சொன்னால் அடுத்தது திருப்பி நம்ம அவங்ககிட்ட கேட்கும்போது தான் சொல்லணும். ஒரு ஆளுக்கு ஒரு தடவை தான் என்ன இருக்கும், வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? ஏன்னா எல்லாருமே இணைந்து தான் வேலை செய்யிட்ருக்கோம், ஒரே பணி தான் செய்யிட்ருக்கோம். ஆனால் எல்லாருமே களத்தில் பல்வேறு என்னென்ன அனுபவங்கள் நமக்கு கிடைச்சிருக்கும். இப்போது ஒன்று நாம் அன்பாக இருக்க வேண்டும். இருக்குன்னு நினைக்கிறேன், நம்மகிட்ட அன்பு இருக்கும் தானே இல்லையா? ஏன் இந்த மாதிரி இருக்கணும் அப்படி சொன்னால், அதுக்கு நான் பல்வேறு இடங்களில் நான் பேசியிருப்பேன். ஜீவராசிகள் அப்படின்னா என்ன? ஜீவராசிகள்னா என்ன? உயிர் உள்ளது இல்லையா? அது மரம், செடி, கொடி முதல் மனிதன் வரை, விலங்கு முதல் மனிதன் வரை, இதெல்லாம் ஜீவராசிகள். எது ஜீவனாக இருக்கிறதோ அது ஜீவராசிகள் இல்லையா? இப்போது எது அதாவது பிறந்து வளர்ந்து உண்டு உறங்கி இனப்பெருக்கம் செய்கிறதோ அதெல்லாம் ஜீவராசிகள். உண்மைதானே? பிறந்து வளர்ந்து உண்டு உறங்கி இனப்பெருக்கம் செய்வதெல்லாம் ஜீவராசிகள். அப்போது ஜீவராசினா மரமும் ஜீவராசி தான், மிருகமும் ஜீவராசி தான், மனிதனும் ஜீவராசி தான். வித்தியாசம் இல்லையே? இல்லை. ஆனால் மனிதனுக்கும் மற்ற ஜீவராசிகள் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? மனுஷனுக்கு 6 அறிவு அப்படின்னு நாம் சொல்லிக்கலாம். மனிதனுக்கு 6 அறிவு, மற்றவங்களுக்கு 5 அல்லது 4 அறிவு இருக்கலாம். கரெக்டு, சரிதானே? சரி, வேற ஏதாவது வித்தியாசம்? மனுஷன் மட்டும்தான் சிரிக்க முடியுமா? மனுஷன் மட்டும் சிந்திக்க முடியும். மனிதனுடைய சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு என்று மனோகரன் சொல்கிறார். சரிதானே? ரைட். வேற ஒரு அறிவு கூடுதல். அதான் சொல்லிட்டு 6 அறிவுன்னு சொல்லிட்டாங்களே. பகுத்தறிவு அப்படியே என்ன? பகுத்தறிவுனா என்ன? இப்போ பெரியாரை பகுத்தறிவாளன்னு சொல்கிறார். அப்போ பெரியார் பகுத்தறிவுன்னு சொன்னால் அவரும் பெரியார் தானே, அதனால பெரியார் சொல்கிறாங்க. பகுத்தார், இது நல்லது இது கெட்டது என்று பகுத்து ஆராய்ந்து செய்வது பகுத்தறிவு. அப்போ பெரியார் சொல்றதெல்லாம் சரிதானே? 5 ஐம்புலன்களை வழியாக வருகின்ற தகவல்களை பகுத்து அறிவது பகுத்தறிவு. பரவாயில்ல, நிறைய விஷயம் நீங்களே சொல்லுறீங்க. எது நமக்கு நன்மை பயக்கும் அதை தான் செய்ய வேண்டும், அப்படிதானே? அதுன்னா அது பகுத்தறிவு. அப்போ நேற்று ஒரு விஷயம் சொன்னீங்க, செய்திருக்கமா? செய்தா சரி. வேற ஏதாவது? வேற ஏதாவது? மனுஷனுக்கும் எல்லாம் மிருகத்துக்கும் செடிக்கும் மரத்துக்கும் எல்லாம் வித்தியாசம் ஏதாவது இருக்கா? என்னம்மா? ஓஹோ, ரைட்.
அப்போ கெடுக்கக்கூடிய குணம் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு, மிருகத்திற்கு இல்லை. ஆனால் அறிவு அவனுக்கு தான் கூடுதல், மிருகத்துக்கு இல்லை. ஆனால் கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய குணம் யாருக்கு? மனுஷனுக்கு. ரைட். அடுத்தது நிறைய படிச்சிருப்பீங்க. ஒரு ஆளுக்கு ஒரு தடவை வாய்ப்பு. சொல்லுங்க. சோகம் யாருக்கு அதிகமாக வரும் அப்படி சொன்னால் மனிதனுக்கு, இல்லையா? சோகம் ஒரு எப்படி வரும்னு சொன்னால், இப்போ ஒரு வீட்டில் 2 மாடு வளர்ந்துட்டு இருக்கு, ஒரே தாயினுடைய பிள்ளைகள் அப்படின்னு வச்சுக்கோமே, அது வளர்ந்துட்டு இருக்கு. ஒரு மாடு இறந்து போகுது, அதில் ஒரே தாயினுடைய 2 குழந்தைகள் நாம் வளர்த்துட்டு இருக்கோம். அதில் ஒன்று இறந்து போகுது, இன்னொன்று நாடியில் கை வச்சுட்டு ஏன் சகோதரி இறந்து போயிட்டாளே அப்படின்னு கவலையோட சோகத்தோட இருக்குமா? இருக்காது. அப்போ சோகம் யாருக்கு வரும் சொன்னால் மனிதனுக்கு வரும். இது 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 ரேர் கேஸ் தான். இது 1-2 ரேர் கேஸ் தான் தவிர, அது முன் ஜென்மத்தில் ஒருவேளை மனிதனாக பிறந்திருக்கலாம். அந்த நாய் முன் ஜென்மத்தில் அந்த மனிதனாக பிறந்திருக்கலாம். அதனுடைய ஒருவேளை அதனுடைய சின்ன விஷயம் அதில் இருக்கலாம் நினைக்கிறேன் நான். வரக்கூடிய துன்பத்தை, கரெக்ட், வரக்கூடிய துன்பத்தை கவலைப்படுறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு ஒரு காய்ச்சல் வருது. அந்த காய்ச்சல் 103 டிகிரி அப்படின்னு சொன்னால் நாம் ஒன்றா என்ன பண்ண, எந்த ஆஸ்பத்திரி போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு நாயோ ஒரு மரமோ ஒரு இதுக்கோ நோய் வந்தால் அது கவலைப்பட போகிறதில்லை, இல்லையா? அப்போது இந்த மாதிரி பயம் சோகம் யாருக்கு வரும்? மனிதனுக்கு வரும். இது போக இன்னும் மனிதனுக்கு இன்னொரு பயம் வரும், மரண பயம் அப்படின்னு வரும். மரண பயம். இப்போ ஒரே வீட்டில் வாழ்ந்த ஒரு 2 ஆட்டுக்குட்டின்னு வச்சுக்கோங்க. 2 ஆடையும் ஞாயிற்றுக்கிழமை கசாப்பு கடைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அது அந்த ஆடுகள் எப்படின்னா ஒரே இடத்துல தான் வாழ்ந்து, என்ன ஆகாரம் கொடுத்தாங்க அது 2ம் கொடுத்தாங்க. அந்த 2 ஆடையும் கூப்பிட்டு அங்கே போகிறாங்க, கசாப்பு கடைக்கு போகிறாங்க. தன் முன்னாலேயே ஒரு ஆடு வெட்டப்படுகிறது. ஆனால் இந்த ஆடு ஐயோ நானும் எடுத்து சாக போகிறேன், பயம் இருக்குமா? இருக்காது. ஆக மரண பயம் யாருக்கு அப்படின்னு சொன்னால் மனிதனுக்கு இருக்கு. ஆகவே இந்த மாதிரி சோகம், பயம், பொறாமை, குசும்பு, மரண பயம், அடுத்தவனை எப்படியாவது வீழ்த்துற, இது எல்லாம் எதுக்கு யாருக்கு இருக்கு அப்படின்னா ஆறறிவு படைத்த மனிதனுக்கு தான் இருக்கு. அப்போ நான் நினைக்கிறேங்கன்னா நம்ம எல்லாம் நல்லவர்கள், நல்ல சந்தேகம் இல்லை. நம்மளை போன்றவர்கள் இன்னும் பல பேர் இந்த சமூகத்தில் இருக்காங்க, நல்லவர்கள் இருக்காங்க. இவர்களெல்லாம் நம்ம வழிக்கு நாம் கொண்டு வரணும். எங்கே கொண்டு வரணும்? நம்முடைய பணிக்கு கொண்டு வரணும், இல்லையா? மனிதனை மேம்படுத்தக்கூடிய பணி, மனிதனை மேம்படுத்த பணினா இதே மாதிரி ஒரு மோசமான கேரக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி தான், பொறாமையாக இருக்கலாம், அசூயாக இருக்க, எந்த அவர்கள் எல்லாம் நல்வழிப்படுத்த வேண்டும் சொன்னால் எல்லாரும் எங்கே வரணும்? நம்முடைய பணியை நாம் சேர்க்க வேண்டும். அப்போ நாம் ஒரு முன்னுதாரணம் இருக்கணும்னு சொன்னால், அதான் முதல்ல நான் சொன்ன கேள்விக்கு இன்னும் வரல. நாம் எப்படி நம்மை பிற விரும்ப நாம் என்னெல்லாம் பண்ணணும்? ஒன்று அன்பாக இருக்க வேண்டும், அப்புறம் ஒழுக்கமாக இருக்கணும், அப்புறம் பொய் பேச, இதை எழுதிக்கலாம் நீங்கள், பொய் பேசக்கூடாது. இல்லை அதெல்லாம் வியாக்கியானம் சொன்னால் நிறைய சொல்லலாம். நடை உடை பாவனை, சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நாம் அவரிடம் என்ன சொல்லணும்? நடந்து கொள்ள வேண்டும். யார்கிட்ட நம்பிக்கை வேணும்? சக பொறுப்பாளரிடம் நம்பிக்கை வேண்டும். என்ன திட்டினாலும், என்ன அடித்தாலும், என்ன காரி துப்பினாலும் சகிப்புத்தன்மை. அது சரிதான். நம்ம இல்லை அவங்க சொல்லக்கூடிய கருத்தை நான் சொல்கிறேன், சகிப்புத்தன்மை வேண்டும் சொல்கிறேன். சகிப்புத்தன்மை வேண்டும். இல்லை நாம் இதில் எதுக்குமே இதில் எதுவுமே கவுண்டர் பண்ண வேண்டாம், கவுண்டர் வேண்டாம். நாம் எதை நாம் சொல்கிறோமோ அந்த கருத்தை நம்ம சொல்லலாம். யாருக்கும் அதுக்கு நாம் என்னென்ன அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இது கிடையாது. நம்முடைய கருத்தை நம்ம பதிவு பண்ணணும். இறைவனிடத்தில் அதிகம் பக்தியுடையாக இருக்க வேண்டும்.
வேற ஏதாவது இருக்கா? பணி செய்பவன் என்றே அடையாளப்படுத்தணும். சமய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம ஊர்ல யார் கேட்டாலும் ஓரளவுக்கு தெரிகிற அளவுக்கு நாம் நடந்துக்கணும். அவங்க நன்மை தீமைகள்லாம் பங்கு கொள்ளணும். ஊர்ல எந்த நன்மை தீமை நடந்தாலும் நாம் அது நேரம் இருந்தால் டைம் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அவங்கள பற்றி கவலைப்படணும், துக்கம் விசாரிக்கணும், நல்லா விசாரிக்கணும். மற்றவருடைய இன்ப துன்பங்களில், இன்பங்களாக இருக்கலாம் துன்பங்களாக இருக்கலாம், நல்ல விஷயமா இருக்கலாம் சரி, இல்லைன்னா சில சூழ்நிலையின் காரணமாக அவங்களுடைய கஷ்டங்கள் அதெல்லாம் நாம் கலந்து கொள்ள வேண்டும், பங்கெடுக்கணும். பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போது நாம் போயிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோமே, நாம் போயிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் வராங்கன்னு அவங்ககிட்ட நம்ம கேட்குறோம் எப்படி இருக்கீங்க. பொதுவாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட அவங்ககிட்ட இணக்கமான சூழ்நிலை நாம் போய் கேட்டோம்னா எப்படி இருக்கீங்க கேட்டால் ஏதோ இருக்கிறேன். ஏதோ நம்மகிட்ட நெருக்கம் கூட கூட அப்படின்னு சொல்லுவாங்க, நான் ஏதோ இருக்கிறேன், ஏதோ வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு. கொஞ்சம் கூட அவங்ககிட்ட போய் வீட்டில் உட்காந்து நாம் பேசிட்டோம்னா அவங்க கண்ணீர்லேருந்து கண்ணீர் வரக்கூடிய அளவில் இருக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் மனசில் தாங்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஊரில் ஒரு மனுஷனாக நடமாட்டியிருப்பாங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும், நம்முடைய சக பொறுப்பாளர்கள் மத்தியில், நான் என்ன சொல்கிறேன்னா பொதுவாக இது சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சரி, சக பொறுப்பாளர் மட்டுமல்ல, எல்லாருடையும் இந்த அன்பு செலுத்துறது இருக்கு இல்லையா, இந்த அன்பு செலுத்துறது நம்மகிட்ட மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கக்கூடிய கூடிப்பிறப்பாக இருக்கலாம், இல்லை நம்முடைய சொந்தக்காரங்க இருக்கலாம், அது மட்டும் இல்லை நம்முடைய பணிபுரிய கூட இருக்கலாம், எல்லார்டையும் இந்த அன்புன்னு சொல்லக்கூடியது அதுக்கு ஒரு எல்கை இருக்குது, அன்புக்கு இல்லை இல்லையா. எங்கே விலைக்கு வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நான், எங்கே கிடைக்குமான்னு தெரியல. எங்கள் பக்கத்து கடையில் ஒரு கிலோ அன்புன்னு கேட்டால் தர மாட்டாங்க, அல்வா கிடைக்கும், அன்பு கிடைக்குமான்னு தெரியல. அப்போ அன்புன்னு சொல்லக்கூடியது எல்லார்ட்டையும் நாம் அந்த அன்பு செலுத்தணும். இதே மாதிரி நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா, சக பொறுப்பாளர் வீட்டில் நாம் போகிறோம் இல்லை பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்களுடைய பாரங்கள் ரொம்ப குறையும். யார்கிட்ட என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் ஹிந்து சமுதாயம் தான் இருந்துகிட்ருக்கு. நான் கிறிஸ்தவங்களே முஸ்லீம்கள் நான் குறை சொல்லலை, அவங்க சந்திக்கிறாங்க, நிறைய பேரை சிந்திக்கிறாங்க, நிறைய விஷயம் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோமே. ஒரு ஆள் சர்ச்சைக்கு அவங்க போகலன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே பாதிரியார் போகிறார், பேசுகிறாரு, எல்லாம் பண்ணுறார். ஆனால் நம்முடைய ஹிந்து சமுதாயத்தில் இதெல்லாம் மிக மிக அரிது. நேற்று ஏற்ற வேலை பெஞ்சிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், கிரக சம்பர்க்கா அப்படின்னு சொல்லி வீட்டு தொடர்பு ஹிந்து சமுதாயத்தில் மிக 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 குறைவு அப்படின்னு சொன்னார். வீட்டில் உட்கார்ந்து சக காரியங்களோட பழகுறது, பேசுறது, அன்பா 4 வார்த்தை சொல்கிறதெல்லாம் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லலாம். சரி, இதெல்லாம் இருக்குது. அப்புறம் அடுத்தது தியாக மனப்பான்மை. அதுக்கு நாம் அது சொல்லணும்னா அதுவும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போயிடும். தியாக மனப்பான்மை, சேவை, சேவை வேணும். இதெல்லாம் பிறர் நம்மை விரும்ப, அப்படிதானே? அப்போ அப்படிதானே? அப்போ நீங்கள் இது இங்கே நான் அடுத்த வாரம் உங்களை பார்க்கும்போது இந்த மாதிரி கேரக்டர்லாம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம். சேவை, அன்பு இப்பவுமே இருக்குது. ஆனால் நாம் உள்ளே என்ட்ரானோன்னா ஒரு என்ன ஒன்று, ஒரு ஒரு வெயிட்டோட மிஷின் வச்சுருக்கேன்ட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ அன்பு இருக்குது, இங்கே வரும்போது இன்னும் போகும்போது எவ்வளோ அன்பு இருக்குன்னு பார்த்துருக்காம இருந்தது. என்னம்மா? சரி, அதுக்கு ஒரு கமிட்டி போட்டுருவோம், ஊரில் விசாரிக்கிற ஒரு விசாரணை கமிட்டி. வேறு ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? நாம் பொதுவாக நம்முடைய முதல்ல இதெல்லாம் நான் பொதுவாக சொன்னது, நாம் வேலை செய்யக்கூடிய பணிக்களத்தில் இல்லை நான் ஒரு பொறுப்பாளர்னு வச்சுக்கோமே, அது மாவட்டமோ மாநிலமோ அல்லது ஒன்றியமோ மண்டலோ அப்படி இருக்கலாம். இதில் மாவட்ட பொறுப்பாளர்கள் கொஞ்சம் கை தூக்க. மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்டம் 1 2 3 மாவட்டம் 1 2 மாவட்டம், நீங்கள் மாவட்டமா? 4 பேர் மாவட்ட பொறுப்பாளர்கள். ஒன்றிய பொறுப்பாளர்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 26 26 26 மண்டல் பொறுப்பாளர் இருக்கீங்களா? மண்டல் பொறுப்பாளர்கள், மண்டல் பொறுப்பாளர்கள் மண்டல்னா ஒரு நீங்கள் முருகன்ஜி கையை தூக்குனீங்க, நீங்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள். மண்டலுக்கும் தனியாக பொறுப்பாளர் போட்டிருப்பாங்க, ஒன்றிய தவிர்த்து. அப்படி யாரா இருக்கீங்களா? மண்டல் பொறுப்பாளர் 1 2 3 4 பொறுப்பாளர் 4. அப்புறம் பஞ்சாயத்து பொறுப்பாளர், பஞ்சாயத்து
சும்மா தெரிஞ்சுக்கலாம். 1 2 3 4 5 3 2 5 பேர். சரிதானா கணக்கு? சரி, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறது தான். இந்த இப்போ நாம் நம்முடைய சக பொறுப்பாளர்களுடைய, அது மண்டல் பொறுப்பாளராக ஒன்றிய பொறுப்பாளராக இருக்கலாம். இப்போ ஒரு பஞ்சாயத்து பொறுப்பாளர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் நம்முடைய சக பொறுப்பாளர். சரிதானே ஜி? இல்லையா? சரிதானே? இது உதாரணத்துக்கு. அப்போ பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய பெயர்கள் எல்லாம் நமக்கு தெரியுமா? ஒரு மண்டல் பொறுப்பாளர்கள் அப்படின்னு சொன்னால் மண்டலில் இருக்கக்கூடிய நம்முடைய ஹிந்து வித்தியாவட்டத்தின் பொறுப்பாளர்கள் அல்லது மண்டலில் இருக்கக்கூடிய அந்த சமயத்தினுடைய பொறுப்பாளர்கள் பேரெல்லாம் நமக்கு தெரியுமா? தெரியும். நம்ம மண்டலில் உள்ள ஒரு பொறுப்பாளர் என்ன தெரியுமா, எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. இல்லை, மறதின்னு சொல்லக்கூட அதுவும் நல்லது தான். ஆனால் நம்ம விட பணிக்களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பொறுப்பாளர்கள் மறக்காமல் இருக்க நல்லது. இப்போது இவங்க இன்னார், இவங்க ஊர் இன்னார், நம்ம பேர் மட்டும் தெரியும், இல்லைன்னா என்ன தெரியும், அவங்களுடைய ஊரும் தெரியும். அவங்களுடைய குடும்பத்தை பற்றி நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ இது தெரியணும் வேண்டாமா? ஒரு பஞ்சாயத்து பொறுப்பாளர் அல்லது ஒரு மண்டல பொறுப்பாளர் அல்ல, இது உதாரணம் சொல்கிறேன், அவங்க பணிக்களத்தில் இருக்கக்கூடிய சக பணியாளர்களுடைய பேர் தெரியும். பேர் எப்படின்னா நமக்கு ஏற்கனவே நமக்கு என்னென்னா லிஸ்ட் எடுத்து கையில் தந்திருப்பாங்க. இந்த சமயப்பு இவங்க பேர் தந்திருப்பாங்க, பேர் தெரியும், ஃபோன் நம்பரும் தெரியும். ஆனால் அவங்களுடைய ஃபேமிலியை பற்றி நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்கா? எல்லாருக்கும் சரி தெரிந்திருக்கணும். தெரிஞ்ச நல்லது தானே? அப்போ முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது, நாம் பணிக்களத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கிறதோ அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய காரிய சேத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேவாபல் அப்படின்னு சொல்லி காரிய சேத்திரம், காரியகர்த்தா, காரியம் அப்படி சொல்கிறாங்க. காரிய சேத்திரம் அப்படின்னு சொன்னால் நான் இருக்கக்கூடிய பகுதி, நான் வேலை செய்யக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் நம்முடைய இயக்கத்தினுடைய யாரெல்லாம் பொறுப்பாளர் இருக்காங்களோ அவருடைய பெயர், ஊர், அவங்களுடைய குடும்பத்தை பற்றி நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரிந்திருக்கால் மட்டும்தான், தெரிந்தால் மட்டும்தான் என்னடையும் இல்லை தெரிஞ்சிருக்க என்ன லாபம்? இப்போ சொல்லுங்க ஜி. கரெக்ட். உட்கார்ந்து பேசணும். கரெக்ட். இவங்க சொல்ல கரெக்ட் தானே? இப்போ தெரிந்திருந்தால், இப்போ எல்லா குடும்பமும் என்னென்ன பெரிய கோடீஸ்வர குடும்பம் ஒன்றும் கிடையாது. நாம் எல்லாம் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் தான் நம்ம வேலை செய்யிட்டுருக்கோம் இல்லையா? இது இந்த ஒரு தேவைப்படத்தில். அப்போ நாம் ஒரு பைட்டக் போட்டிருப்போம்னு வச்சுக்கோங்க, ஒரு பைட்டக் போட்டிருப்போம், இல்லை ஒரு வர சொல்லியிருப்போம். அப்போ வர சொன்னோடனே நாம் அடுத்த நாள் கேட்போம், நீ ஏன் வரல, எதுக்கு வரல சொன்னால் சரி கேட்டால் நான் சொன்னால் கேட்க மாட்டியோ இப்படின்னு சொன்னால் நாம் ஒரு பொறுப்பாளர் இழக்க வேண்டிய சூழ்நிலை உருவா. உண்மைதானே? அப்போ அந்த குடும்பத்தை பற்றி நாம் தெரிந்திருந்தால், குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம், வீட்டுக்காரர் எப்படி, மாமியார் எப்படி, இதை பற்றி தெரிந்திருந்தால் நாம் என்ன பண்ண முடியும், ஏன் வரலன்னு கேட்டிருக்க முடியும், அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ குடும்பத்தை தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? ஒன்று. அடுத்த விஷயம், நாம் அது பின்னாடி அது வேலை செய்யலாம், அது இணைந்து வேலை செய்ய வருது. பிறருக்கு கவலை தரக்கூடிய அளவில் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. அப்படி என்ன? பிறருக்கு கவலை தரக்கூடிய அளவில் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. அதாவது நம்ம விரும்பணும்னா அப்படி கடுமையாக, அதாவது பிறருடைய மனம் புண்படுமானால் நீ உண்மையை கூட பேசாதே. புரியுதா சொல்லக்கூடியது? பிறருடைய மனம் புண்படுமானால் நீ உண்மையை கூட பேசாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய தவறை திருத்த வேண்டும். கரெக்டு. இப்போ ஒரு நபர், சுப்பம்மான்னு ஒரு அம்மா இருக்கான்னு வச்சுக்கோமே. சுப்பம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க ஒரு தவறு செய்திருக்காங்க, கரெக்டு தான், மன்னிக்க முடியாத தவறாக கூட இருக்கலாம், அவர்களை திருத்த வேண்டிய கடமை நமக்கு உண்டு. ஆனால் இந்த மாதிரி சபையில் சுப்பம்மா உன்னை பற்றி தெரியாதா, நீ எப்படிப்பட்டவன் தெரியாதா உனக்கு அப்படின்னு சொன்னால் அவர் மனசு புண்படுமா படாதா?
திருத்தணும். அப்படியே என்ன பண்ணணும் சொல்லுங்க? திருத்தணும் சொன்னால் நேர அவங்க வீட்டுக்கு போங்க, சுப்பம்மா வீட்டுக்கு போகணும். போய் அவங்களுடைய குடும்ப நலனை விசாரிங்க, வீட்டில் எப்படி இருக்கான்னு விசாரிங்க. உங்களை பற்றி இப்படி ஒரு தகவல் எனக்கு வந்திருக்குமா அப்படின்னு சொன்னால் நீ கேளுங்க. அவங்க போய் சொல்லலாம், போய் கூட சொல்லலாம், ஏம்மா இப்படி வந்திருக்கு, ஒரு ஆள் இல்லை 2 ஆள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களை திருத்த வேண்டுமா அல்லது மனசு நொந்து அவங்க வெளியில் போகணுமா? திருத்தணும். இல்லை, கரெக்ட். நமக்கு தவறா படும், பட் அது அவங்க தவறுன்னு உணர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணா ஈஸியா இருக்கும். ஏன்னா யாரும் தவறுன்னு தெரிஞ்சு நம்ம ஆடப்படுறது அப்படி தவறுன்னு செய்யறது இல்லை. நான் செய்யறது சரி, ஒரு மாடு விட்டு அது சரின்னு தான் பண்றோம், கோழி விட்டு தான் சரின்னு தான் பண்றோம், இவங்க சாப்பிட இருக்கும். அந்த தவறுன்னு உணர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்கு நாம புரிஞ்சுக்கிட்டா சரி. சரிதானே? இதில் வேற ஏதாவது கஷ்டம் வேற ஏதாவது இருக்கு? அவங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தால் சொல்லலாம். இப்போ வண்டி ஓடிட்டு இருக்கு, நான் வண்டி ஓட்டுறேன், எவனா இடிக்கணும்னு சொல்லி நான் போவேனா? போக மாட்டேன் இல்லையா? அப்படி ஏதாவது டிரைவிங் உண்டா? யாராவது டிரைவர் பண்ணவங்களா? இவனை இடிக்கணும் அப்படின்னு சொல்லி போக மாட்டேன். இது தற்செயலாக ஜி சொல்ல மாதிரி தற்செயலாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடும். ஒரு ஆளுக்கு திடீர்னு வருவாங்க, ஒரு நாய் குறுக்க சாடிடும், ஒரு பாட்டியம்மா காசு பண்ணிடுவாங்க, நம்ம இடிச்சிடும், அவ்வளோதான். இது தற்செயலாக நடந்தது. இப்படி தற்செயலாக நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் இருக்கலாம். அவங்க என்னென்னா தெளிவாக தான் போயிட்டு போய் சில நடக்கலாம். அப்போ அதை நாம் சரி பண்ணணும். சாமி தெளிவாக சொல்கிறார், திருட்டை வெறு திருடனை வெறுக்காதே. புரியுதா? அவன் செய்த காரியங்களை நாம் அவனை சொல்ல வச்சு புரிய வச்சு அவனை நல்வழிப்படுத்துறது தான் நம்முடைய நோக்கம். அப்படிதான், அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய காரியத்தில் நம்மோடு இருப்பாங்க. நான் அப்படி தான் சொல்லாமா கூட்டத்தில் அவங்க அதான் சொல்லல, உண்மையாக இருந்தால் கூட அவங்கள் மனசு நோகும் சொன்னால் அதை உண்மையாக இருந்தால் கூட பேசக்கூடாது. எங்கே பேசக்கூடாது? சபையில் பேசாதீங்க. சரி, அதாவது நாம் எல்லாம் ஏன் இணைந்து வேலை சொல்லணும்னா, இவளால் தான் நான் வெளியில் போனேன், புரியுதா அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த அம்மா வாயிலிருந்து வரக்கூடாது. 1000 காரணம் இருக்கலாம். இந்த அம்மா என்ன இப்படி என்ன இன்சல்ட் பண்ணாங்க, இவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, நான் வேலை செய்துட்டு இருந்தேன், இவ்வளோ நேரம் டைம் கொடுத்துருந்தேன், என்னுடைய டைமை நான் என்னுடைய தியாகத்தை இந்த அம்மா மதிக்கலை, ஏதோ ஒரு தவறு செய்யிட்டேன்னா இந்த அம்மா என்ன கண்ணா பின்னான்னு என்ன இந்த மாதிரி திட்டினாங்க, என்ன மாதிரி மோசமான நடத்துனாங்க, நான் என்னால் போகிறேன். யார் காரணம்? நான் வெளியில் போகிறதுக்கு இவங்க தான் காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ கேள்வி அங்கே உங்ககிட்ட தான் இல்லை இல்லையா? அதை தான் சொல்கிறது. தப்பு பண்ணட்டும், அவங்க மனுஷன்னா தப்பு பண்ணி தான் கடவுளே தப்பு பண்ணியிருக்காரா இல்லையா? இல்லையோ? எனக்கு தெரியல, நீங்கள் எல்லாம் என்னோட மொத்த படித்தவர்கள், அதனால சொல்ல. சரி, அதனால தவறு மனுஷன் பண்ண தான் செய்வான், சரி பண்ண விட நம்மளோட வேலை. நான் தெளிவாக சொல்கிறேன், இவர்களால் நான் வெளியில் போனேன்னு ஒரு வார்த்தை வரக்கூடாது. ஏன்னா இணைந்து பணியாற்று. அப்போது மற்றவங்களுக்கு கவலை அடைக்கக்கூடிய அளவில் நாம் நடந்து கொள்ளக்கூடாது, மற்றவங்களுக்கு பிறருக்கு சங்கடம் வரக்கூடிய அளவில் நாம் நடக்கக்கூடாது. அடுத்த விஷயம், அவங்க பயப்படக்கூடிய அளவில் நாம் வரக்கூடாது. அப்படின்னா என்ன? அவங்க பயப்படக்கூடிய அளவில் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. இது என்ன? நம்மை பிற விரும்புவதுக்காக. அப்படின்னா என்ன? என்ன வார பத்திரகாளி என்ன வாரா அப்படின்னு சொல்லுவாங்க சிலவங்க இல்லையா? நான் உங்களை சொல்லலை, சமூகம் அப்படி கேட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவன், அதாவது அவன் என்ன காரணம் அப்படின்னா, இவன் வந்தால் இப்போ சும்மா நின்னா என்ன திட்டுவாளேன்னு பயந்து வேலை செய்யக்கூடியவங்க இருக்காங்க. நான் ஒரு இடத்துல இயக்க வேலை தான், அது எந்த இயக்கம் நான் சொல்ல விரும்பல. அப்போது மாநிலத்திலேருந்து ஒரு பொறுப்பாளர் வந்துட்டுருக்கார். உடனே வராள், அங்கே போ, இங்கே போய் துறப்பிட்டு அதை எடு இதை எடு தூத்துட்டு இல்லைன்னா திட்டுவார் அப்படின்னு. இது நல்ல பொறுப்பாளர் அடையலாமா? இல்லை. அப்போது ஒரு ஆளுக்கு பயப்படக்கூடிய அளவிலையும் அவர் நம்மளை பயந்து வேலை செய்வார் அப்படின்னு இருக்கக்கூடாது.
அதில் முதல்ல சொன்ன வேலை எதெல்லாம், இதுக்கெல்லாம் முதல்ல சொன்ன விஷயம் அன்புன்னு சொல்லலாம், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அன்பாக வேலை வாங்க தெரியணும். இவங்க பயப்படக்கூடிய அளவுக்கு நாமல் நடந்து கொள்ளக்கூடாது. யார்கிட்ட? மற்றவங்கள்ட்ட, சக பொறுப்பாளர்கிட்ட. அவங்க பயப்படக்கூடிய அளவுக்கு நாம் நடந்து கொள்ளக்கூடாது. ஆமாம், ராமகிருஷ்ண பரம தெளிவாக சொல்கிறார், சீரு கடிக்காதே என்று சொல்கிறார். சரிதானே? அப்படிதான் சொன்னார் இல்லையா? சீரு கடிக்காதே அப்படின்னு சொல்றாரு. ஆனால் கண்டிப்பு வேண்டாம் இல்லைன்னு சொல்லலை. அதனால் கண்டிப்பு வேணும், கூடவே நம்ம சக பொறுப்பாளர்கிட்ட அன்பும் இருக்கணும். நம்ம அப்புறம் எதுவும் நம்மை பாதிக்கவாறு நம்மை நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். இதில் ஏதாவது எக்ஸாம் சொல்ல முடியுமா? எதுவும் நம்மை பாதிக்காதவாறு நம்மளை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி என்ன? அரசியல் வாட கொஞ்சம் வீச மாதிரி தெரியுது எனக்கு, இல்லையா? உண்டா? இதில் ஏதாவது சொல்ல முடியும்? நம்மை எதுவும் பாதிக்காதவாறு நாம் இருக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், நான் ஒரு சுகர் பேஷண்ட் வச்சுக்கோங்க. அங்கே வச்சுருப்பான் லட்டு, ஜிலேபி எல்லாம் வச்சுருப்பாங்க. இது உதாரணம் சொல்கிறது. நமக்கு நாக்கில் தண்ணி ஊறிட்டே இருக்கும் இல்லையா? இது நான் சாப்பிடணும் வேண்டாமா? சாப்பிட்டா என்ன, யாரை பாதிக்கும்? இது உதாரணம் சொல்கிறேன். இதே மாதிரி உதாரணம் சொல்ல முடியுமா? வேற ஏதாவது சொல்ல முடியுமா உதாரணம்? யோகா செய்தால் எதுவும் நம்மளை பாதிக்காது. கேள்வி புரியல. புரியல, கேள்வி புரியல. புரிஞ்சு பாதி புரியல. உதாரணத்துக்கு பாதிக்காதவாறு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறது? நாம் ஒரு பணியை நம்மகிட்ட தந்திருக்காங்க. இந்த பணியை நாம் குறிப்பிட்ட காலத்துக்குள் செய்து முடித்தால் முடிக்கணும். முடிக்காமல் இருந்தால் அது பாதிப்பு வருமா வராதா? இல்லையா? புரிஞ்சுதா? அப்போ குறிப்பிட்ட காலத்துக்குள் இந்த ஒரு வித்யாபீடம் ஒரு வேலையை செய்தால் சொன்னால் அதை அந்த காலத்துக்குள் முடித்து வைத்தால் நமக்கு அதில் பாதிப்பு வராது. அப்போது இதில் என்ன ஆகும்னு சொன்னால், இப்போ நாம் ஒரு மாநில பொறுப்பாளர்கள் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி முடிக்கணும் அப்படின்னு நான் முடிச்சு கொடுக்கல, 11ஆம் தேதி முடிச்சு கொடுக்கல, 12ஆம் தேதி ஒரு வாரம் தாண்டி முடிச்சுருக்கோன்னா மாவட்ட பொறுப்பாளர் என்ன நினைப்பான் அப்படின்னா, மாநில பொறுப்பாளர் சொன்னால் வேலையை அந்த டைமுக்கு செய்து கொடுக்கல, அதனால் நாமளும் ஒரு வாரம். அப்போ எவ்வளோ பாதிப்பு இல்லையா? அப்போது நம்மளும் அந்த மாதிரி பாதிக்கக்கூடாது, ஒரு இயக்கத்தை பாதிக்கக்கூடாது, அந்த மாதிரி நடக்கணும். அடுத்த விஷயம், நமக்கு இருக்கும் குறைகளை நாம் ஆராய்ந்து, சரிதானே இல்லையோ, அவற்றை என்ன செய்யணும்? சரி செய்ய வேண்டும். புரியுதா? அப்போ எப்படி சரி செய்கிறது? நம்மகிட்ட இருக்க குறை நமக்கு எப்படி தெரியும்? முதல்ல நம்மகிட்ட இருக்க குறைகள் நமக்கு எப்படி தெரியும்?
பிறர் சொன்னால் தான் தெரியும், ஆனால் நமக்கு தெரியாது. இல்லை, நமக்கு தெரியும்னு சொன்னால் எல்லாம் பிறர் சொல்லி தான் தெரியணும் அப்படி சொன்னால் இல்லை. 4 மணிக்கு எந்திக்கணும் அப்படி சொன்னால் அப்போ 4 மணிக்கு எந்திக்கணும்னு சொல்லி நாம் சாமி அடிக்க அலாரம் வச்சுட்டு நாம் படுத்திருப்போம், 10 மணி படுத்திருப்போம். அப்போது 4 மணிக்கு எந்திக்கணும்னு சொல்லி எல்லாம் செட் பண்ணி வச்சுருப்போம். அதை அடித்த உடனே அதுக்கு மண்டையில் ஒரு அடி கொடுப்போம், திருப்பி படுப்போம் இல்லையா? இது பிறர் சொல்லி தெரியணுமா இல்லை நமக்கு தெரியுதா? இது சில விஷயம் நமக்கு தெரியும், நாம் என்னென்ன நம்மகிட்ட குறை இருக்குது இல்லையா? புரியுதா? ஆகவே நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நாம் களையணும் மட்டுமில்லை, அதை சரி செய்ய வேண்டும். இன்னொரு விஷயம், நம்ம சக பொறுப்பாளர்கள் நம்மகிட்ட சண்டை போடுறாங்க, கை நீட்டி சண்டை போடுறாங்க. நீ மற்றவளா, நீ பெரிய மற்றவனா, உன்னை பற்றி தெரியாதா அப்படின்னா உடனே நம்ம என்ன மல்லு கட்டி நிற்கணும்? ஆம்பளை என்ன வேஷத்தை தூக்கிட்டு நீ என்ன பேசி போட்டியா அப்படின்னு நிற்கணுமா? இல்லை நாம் என்ன செய்யலாம்? பயந்து போயிடணா? போட்டு கொடுக்கணுமா? போட்டு கொடுக்க வேலை நமக்கு கிடையாது. இந்த காட்டி என்ன செய்யலாம்? ஒரு ஆள் நம்மகிட்ட கோவப்பட்டுறாங்க. கோபம் எல்லாம் எல்லாருக்கும் என்ன சொல்ல, எல்லாருக்கும் வரக்கூடியது தான். கோபம்னு சொன்னால் எல்லோரும் வரக்கூடியது தான் இல்லையா? அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மகிட்ட கோவப்பட்டிருக்கலாம், இல்லை நம்மளை பற்றி வேறு யாரோ சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதனால் நம்மகிட்ட கோவப்பட்டிருக்கலாம். இப்படிலாம் நம்ம விரலை சூண்டி நம்மகிட்ட பேசலாம், நீ பெரிய மற்றோட அப்படியெல்லாம் பேசலாம். நம்மகிட்ட 1000 குறைகளை நம்ம சுட்டி காணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. நாம் அவங்களோட மல்லுக்கு நிற்கணுமா? நாம் என்ன பண்ணுறது? கரெக்ட். அவங்கள உட்காச்சிட்டு மௌனமே தவம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. மௌனமே தவம் அப்படின்னு சொன்னால் சில டைமில் நாம் அமைதியாக போயிட்டு நல்லது. ஆனாலும் கூட அந்த அம்மாட்ட நாம் என்ன பண்ணணும்? போய் உட்காந்து பேசணும். என்னம்மா பிரச்சனை, நமக்குள்ளே என்ன பிரச்சனை, நாம் ஒரே ஃபீல்டில் தான் வேலை செய்கிட்டு இருக்கோம், நமக்குள்ளே என்ன பிரச்சனை கேட்க தப்பு ஒன்றும் இல்லையே, கேட்டு உட்காந்து பேசி தனியாக பேசணும் நாம். ஆனால் அந்த டைமில் நாம் என்ன பண்ணணும்? சரண்யா சொன்ன மாதிரி நாம் அந்த டைமில் நாம் என்னென்னா மௌனம் போயிடணும். அதுதான் சில பேர் மௌனம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், தெரியல. இப்போ மௌனமாக நாம் போயிடணும். போயிட்டு என்ன பண்ணணும்னா அதுக்கு பிறகு அந்த பிரச்சனையை பற்றி கேட்கணும் அவங்ககிட்ட. என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? நம்ம ஒரே ஃபீல்டில் வேலை செய்யிட்டுருக்கோம், சகோதரி வேலை செய்யிட்டுருக்கோம், சகோதரன் மாதிரி வேலை செய்யிட்டுருக்கோம், என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு ஆராய்ந்து தவறு நம்ம மேலே தவறு இருந்தால் நாம் மன்னிப்பு கேட்கறது கூட நாம் என்ன தயங்கக்கூடாது. சரிதானே? அதனால் அவங்க மன்னிப்பு கேட்க நாம் சொல்லக்கூடாது. நம்ம மேலே ஒரு தவறு இருக்கலாம், நம்மளை சொன்னாங்களே நம்மளுக்கு தெரியாமல் தவறு இருக்கலாம். அப்படி தவறு இருந்தால் கூட நாம் என்ன பண்ணணும்? அவங்கள்ட்ட போய் நாம் மன்னிப்பு கேட்கலாமா? கேட்கலாம். இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்கிறீங்க? இல்லை, ஒருவேளை நான் தவறு செய்திருப்பேன், அவங்க மனசின் வகையில் தவறு செய்திருந்தால் கேட்கல தவறு, மன்னிப்பு கேட்குற தவறுங்களேன். சரிம்மா, வருத்தப்படுறேன், முடிச்சுட்டேன். நல்லது செய்தால் பாராட்ட வேண்டும் மற்றவங்க, நல்லது செய்தால் பாராட்டவும், தவறு செய்தால் சரி பண்ண வேண்டும். இது போகிற இன்னொரு விஷயம் என்ன, பிறர் நம்மை விரும்புவதற்கு நாம் என்ன பண்ணக்கூடாது? அப்படி தவறான விஷயங்களை கையாளக்கூடாது. புரியுதா? இதில் ஏதாவது தெரியுதா? இந்த அம்மா இதை செய்தால் பிடிக்கும். உதாரணத்துக்கு உங்களை சொல்லலை, என்னென்னா ஒரு காரியம் நடக்குன்னு சொன்னால் லஞ்சம் கொடுத்தால் காரியம் நடக்கும் வச்சுக்கோமே. அப்போ நாம் அவங்களுக்கு மாறி இவங்க இதை செய்தாச்சுன்னா இவங்க நம்மளை போட்டுவாங்க, பாராட்டுவாங்க, மாலை போடுவாங்க, கட் அவுட் வைப்பாங்க. அதற்காக நம்மை நாம் இழந்து பிறர் நம்மை பாராட்ட வேண்டும், பிறர் நம்மை மரியாதை செய்ய வேண்டும், பிறர் நம்மை விரும்ப வேண்டும் என்பதற்காக இயக்கத்துக்கு மாறாகவோ வழக்கத்துக்கு மாறாகவோ எதுவும் செய்யக்கூடாது. புரியுதா? இதெல்லாம் நாம் விரும்புகிறது. வேறு ஏதாவது டைம் ஆயிடுச்சா சாமிஜி?
10 மணிக்கு தானே முடியும் இல்லையோ? ஓ 9. சரி, வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கா? பாயிண்ட்ஸ் எல்லாம் நாம் வேலை செய்யும்போது ஒரே ஒரு விஷயம் பண்ணி முடிச்சிடனா, எப்படி வேலை செய்யணும், இணைந்து வேலை செய்கிறது இன்னும் சப்ஜெக்ட் வரல. ஒரு பறவை பேர் உண்டு, கூஸ் பறவை அப்படி ஒரு பறவை உண்டு. கூஸ் பறவை அப்படி ஒரு பேர் பறவை, கூஸ். அந்த பறவை எப்படி வேலை செய்யும் அப்படி சொன்னால், இந்த மாதிரி வி ஷேப்பில் பறக்கும். வி ஷேப்பில் நீங்கள் பறவைலாம் பார்த்துட்டு சில பறவை இந்த வி பேர். ஆனால் அந்த பறவைக்கு தமிழில் பேர் என்னென்னா முட்டாள் பறவைன்னு பேர் வச்சுருக்காங்களாம் அந்த பறவைக்கு. ஆனால் அந்த பறவையுடைய குணம் என்ன அப்படி சொன்னால், சேர்ந்து அப்படி பறக்கும். முன்னாடி உள்ள அந்த பறவை ஃபஸ்ட்டில் ஒரு பறவை தான், இப்போ அடுத்த 2, அடுத்தது 3, அப்புறம் 5 அப்படி போயிட்டே இருக்கு. முதல்ல உள்ள பறவை கொஞ்சம் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துன்னு வச்சுக்கோமே, கொஞ்சம் வந்துட்டுனா அப்படி அதான் பறக்க முடியாத சூழ்நிலை வந்துட்டுனா அடுத்த பறவை என்ன பண்ணும், ஃப்ரெண்டு லீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். புரியுதா? அதில் கூட்டத்தில் ஏதாவது ஒரு பறவை, ஏதாவது அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய பறவைக்கு ஏதாவது ஒரு காலத்தில் ஏதோ கஷ்டம் வந்துன்னா மற்ற பறவைகள்லாம் உடனே என்ன பண்ணுன்னா, ஸ்பீடாக பறந்துட்டு இருக்க பறவை பார்க்கும், இப்போ மற்ற பறவைலாம் பின்னாடி வருதா, உடனே இது ஸ்லோ பண்ணும். வேறு 2 பறவை கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டா மற்ற பறவைலாம் அது ஈடு கொடுத்து போகும். புரியுதா? இப்போ நம்ம எப்படி வேலை செய்யணும் புரிஞ்சு போச்சா இல்லையா? அப்போது நம்முடைய இயக்கத்தில் ஒரு ஆள் பணி செய்கிறாருன்னு சொன்னால், அந்த பணியில் அவருக்கு சில கஷ்டங்கள் வந்திருக்கு, பணி செய்யாமல் முடியாமல் வந்துட்டுனால் அந்த பணியை யார் செய்யணும் அப்படி சொன்னால் நாம் எடுத்து செய்யணும். ஒரு காலகட்டத்தில் அந்த பணி குறைவாக இருந்தால் அவங்க கூட, இப்போது பார்த்தீங்கன்னா ரிலேன்னு ஒரு ஓட்டம் உண்டு, ரிலே ஓட்டம் பார்த்துறீங்களா? ரிலே ஓட்டம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆள் மட்டும் ஓட மாட்டாங்க, தொடர் ஓட்டம். தொடர் ஓட்டம் 400 மீட்டர் நினைக்கிறேன், 100 மீட்டர் ஒரு ஆள் ஓடணும். அப்போ ஒரு ஆள் 100 மீட்டர் ஓடிட்டு இருப்பாங்க, அடுத்தது உடனே என்னன்னா அடுத்த கம்பை கொடுப்பாங்க, அவர் ஓடிட்டு இருப்பார். ஆனால் இணைந்து வேலை செய்தாலும் வெற்றி கிடைக்கும். புரியுதா? இப்படி நாம் ரிலே ஓட்டம் மாதிரி நம்முடைய வேலையை செய்யணும், இப்படி இணைந்து வேலை செய்யணும். அடுத்த விஷயம் முடிச்சிடறேன். 3 C இருக்குது, ஏற்கனவே நான் பேசியிருப்பேன். 3 C, 3C. கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன? கம்யூனிகேஷன் என்ன? தொடர்பு. கோஆர்டினேஷன் அப்படின்னா என்ன? ஒருங்கிணைக்கிறது. கோஆப்ரேஷன் அப்படின்னா என்ன? ஊதுவது இல்லை, ஒத்துழைக்கிறது. இந்த 3 Cயும் இது தேவைதானே? ஒன்று கம்யூனிகேஷன், கோஆப்ரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன். தொடர்பு வச்சுக்கணும், எல்லாரோடையும் நம்ம சக பொறுப்பாளருடைய தொடர்பு வச்சுருக்கணும். அப்புறம் ஒருங்கிணைந்து வேலை செய்யணும். நாம் அந்த வேலையில் ஒத்துழைப்பு கொடுத்த வேலை செய்யணும்னு சொன்னால் நாம் இயக்க வேலைகள் ரொம்ப என்ன சொல்கிறது சக்ஸஸாக நடக்கும். புரியுதா? மணி 9:45 ஆகிட்டு முடிச்சிடும். ரமேஷ் சொன்ன மாதிரி அடுத்த கிளாஸில் சில விஷயங்கள் தெளிவுபடுத்தும். ஓகே, தலையலாம்.